ருசியான வெஜ் நோன்பு கஞ்சி பள்ளிவாசல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதுக்கு நான் பயன்படுத்தியிருக்கிறது புழுங்கல் அரிசி. பச்சரிசியில் எப்போவும் செய்கிறது வழக்கம். நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசியில் இந்த கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். 100 கிராம் புழுங்கரிசி எடுத்துகிட்டு இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த 100 கிராமுக்கு 75 கிராம் பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து நல்லா கலைஞ்சிட்டு அரை மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். பட்டை சின்ன துண்டு, கிராம்பு 4, ஏலக்காய் 3, பிரிஞ்சி இலை 1 சேர்த்துட்டு இதில் ஜீரகம், சோம்பு, வெந்தயம் சிறிதளவு அவசியம் சேர்த்துக்கணும். பல்லாரி வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணது சேர்த்து அதிலே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இஞ்சி பூண்டு வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி பெரிய சைஸாக 2 சின்னதாக கட் பண்ணி சேர்த்து தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளி பாதி வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் 2, மல்லி புதினா 4 கொத்து சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் பெரிய கேரட்டாக ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய்த்தூள் சிறிதளவு பிஞ்சு சேர்த்துக்கிட்டா போதும். காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்சிருக்கக்கூடிய அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து 10 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவைன்னா உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கணும். வெந்த உடனேயுமே இமிடியேட்டாக திறந்து இது போல் 4லேருந்து 5 தடவை கிண்டி விட்டுட்டு 5 பத்த தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கணும். இன்னும் இது பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி அப்படிங்கிறனால கெட்டியாகும். அதனால் இன்னும் 2 கப்பு எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு மல்லித்தலை கார்னிஷ் பண்ணாக்க அசல் பள்ளிவாசல் கஞ்சி தயார்.